ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு கார்த்திகை தீபம் சீரியல் எபிசோட்ல ரேவதி ரோகிணி ரெண்டு பேரும் கோயிலுக்கு போறாங்க. அண்ட் கோயிலுக்கு போயிட்டு ரொம்ப நேரம் உட்காந்துருந்துட்டு, சரி ரொம்ப போர் அடிக்குது, நாம சும்மா தானே இங்க உட்காந்துருக்கோம், நாம உள்ள போயிட்டு சாமி கும்பிட்டு வரலாமே அப்படின்னு ரோகிணியை ரேவதி கூப்பிடுறாங்க. ஆமா, சும்மாவே உட்காந்துருக்க, போர் அடிக்குது, நம்ம சாமியை கும்பிட்டு அப்படியே கோயிலையும் சுத்தி பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்றாங்க. சரின்னு சொல்லிட்டு ரேவதி சாமுண்டீஸ்வரி கிட்ட சொல்றாங்க, அம்மா ரொம்ப நேரம் உட்காந்துருக்க, கடுப்பா இருக்கு, நாங்க இப்படியே போயிட்டு கோயிலை சுத்தி பார்த்துட்டு சாமி கும்பிட்டுட்டு வரோமா அப்படின்னு சொல்றாங்க. சரி ரேவதி, போயிட்டு வா, நீ போயிட்டு சும்மா சுத்தி பார்த்துட்டு வா, அதுக்குள்ள இங்க எல்லா வேலையும் நான் பார்த்து வைக்கிறேன் அப்படின்றாங்க. உடனே ரேவதியும் ரோகிணியும் போயிட்டு சாமி கும்பிட்டுட்டு கரெக்டா ரேவதி அங்க இருந்த விபூதியை எடுத்து விடுறாங்க. பட் அப்பதான் ராஜா அங்க சாமி கும்பிட்டுட்டு அந்த விபூதி அங்க வச்சுட்டு போவாரு. இது எதர்ச்சியா இவங்க ரெண்டு பேரையும் சேர்க்கும் விதமா அந்த ஒரு சீன் அமைஞ்சுது. கார்த்திக் போட்ட விபூதியை ரேவதி அவங்களுக்கே தெரியாம எடுத்து வைக்கிறாங்க. அண்ட் செம்ம எமோஷனல் சீன். அண்ட் அது முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்த பக்கம் கார்த்திகை காமிக்கிறாங்க. கார்த்திக் இந்த பக்கம் அந்த கடையெல்லாம் சுத்தி பார்த்துட்டு போகும்போது லாஸ்ட் இயர் கார்த்திக் அந்த ரிங்கு போட்டு ஒரு பொம்மையை ஜெயிப்பாரு. ஸோ அதே பொம்மையை அங்க பார்த்தோன்னே அவர் ரொம்ப ஃபீல் ஆகிடும். உடனே அந்த பொம்மை எவ்வளோன்னு கேட்குறாங்க. அவங்க ஒரு விலை சொன்னதும் சரி ஓகே இதை கொடுங்க அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கும்போது, சரி வேணாம் இப்போ ஏன்ட்டு அங்கே வச்சுட்டு போறாங்க. ஆனால் ரேவதியை எதாச்சியா அந்த பக்கம் வரும்போது அந்த பொம்மையை பார்த்தோன்னே அவங்களுக்கு ஒரு ஃபீல் ஆகுது, நல்லா இருக்கே இந்த பொம்மை அப்படின்னு சொல்லி அந்த பொம்மை எவ்வளோன்னு கேட்குறாங்க. அவங்க அந்த விலையை சொன்னதுமே உடனே இவங்க அந்த பொம்மையை வாங்கிடுறாங்க. ஆனால் இவங்க ரெண்டு பேருக்குமே தெரியாது அது ரெண்டு பேரையும் கனெக்ட் பண்ண போகுது அப்படின்னு. அண்ட் இதுக்கு முன்னாடி தான் ரேவதி அவங்க மயக்கம் அடைஞ்சதை ராஜா தான் காப்பாத்தினாரு அப்படின்னு தெரிஞ்சதுமே ஹாஸ்பிட்டலுக்கு கால் பண்ணி, என்ன மயக்கம் அடைஞ்சதுக்கு அப்புறம் ஹாஸ்பிட்டல்ல ஒருத்தர் சேர்த்தார்ல, அவங்க நம்பர் உங்கள்கிட்ட இருக்கும், அவங்களுக்கு எனக்கு அங்க அந்த நம்பரை எனக்கு கொடுங்க, நான் உங்களுக்கு ஃபோன் பண்ணி தேங்க்ஸ் சொல்லணும் அப்படின்னு சொன்னாங்க. சரி ஓகே மேடம், நம்பர் நோட் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லி நம்பரை தராங்க. அப்போ ரேவதி அந்த நம்பருக்கு கால் பண்றாங்க. ஹலோ ராஜாவா பேசுறீங்க அப்படின்னு கேட்டதுமே, ஆமா நான் ராஜா தான் பேசுறேன், சொல்லுங்க நீங்க யாரு, என்ன வேணும் அப்படின்னு கேட்கும்போது, நான் ரேவதி பேசுறேன் அப்படின்னு சொல்லுதுமே ராஜாவுக்கு செம ஷாக் ஆயிடுது. ரேவதியா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி எமோஷனலா வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. உடனே சொல்றாங்க, நீங்க நான் மயக்கம் அடைஞ்சதும் என்ன ஹாஸ்பிட்டலில் போய் சேர்த்தீங்க, அதுக்காக தேங்க்ஸ் சொல்றதுக்காக தான் நான் உங்க நம்பரை ஹாஸ்பிட்டல்ல இருந்து எடுத்தேன், ரொம்ப தேங்க்ஸ். அதே மாதிரி ஊர்ல உங்களை பத்தி நிறைய விதமா சொல்லிட்டு இருக்காங்க, நீங்க தான் ஊர்ல எல்லாருக்குமே ஹெல்ப் பண்றீங்களா, அதே போல எனக்கே தெரியாம எனக்கு ஹெல்ப் பண்றீங்க, ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணி பேசுறீங்க. ராஜாவுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தாலும் பட் யாரோ ஒருத்தர்கிட்ட பேசுற மாதிரி பேசுறாளே அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபீலும் பண்றாரு.